அனைவருக்கும் வணக்கம். இனிமே சமையல் தான் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது நம்ம சேனலில். நடுவில் கொஞ்சம் வேலைகள் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நிறைய வீடியோ போட முடியல என்னால். மறுபடியும் இந்த வீடியோவில் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க, ஒரு இன்ட்ரோவோட, எப்பயுமே நம்ம ஒரு டிஷ்ஷுக்கு இன்ட்ரோ வச்சுருப்போம் இல்லையா, அந்த இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பூட்டை திறக்க சாவி, இந்திய படைகளில் ஒன்று நேவி, கொலை பண்ணா பாவி, செத்ததுக்கப்புறம் ஆவி, கோவில் செவுத்தில் காவி, இப்படியே நான் கூவி, சொல்ல போகிற டிஷ் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி. பட்டர் மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 1 பேக்கெட் மஷ்ரூம், 2 வெங்காயம் மீடியம் சைஸ், 3 தக்காளி மீடியம் சைஸ், மசாலாக்கு 4 வத்தல், மிளகாய் வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். காரம் அதிகம் வேணும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் இல்லைன்னா மிளகாய் வத்தல் 2 ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டத்தை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ கிரேவி செய்ய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் பட்டர் ஆட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதோட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை போட்டுடலாம். இதோட கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதோட ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணியிருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு இன்றியமையாதது. அப்படிப்பட்ட உணவிற்கு சிறப்பளிப்பது நம்ம இனிமே சமையல் தான் சேனல். உணவு விருந்திற்கு மட்டுமல்ல, மருந்தும் கூட. மிக்க நன்றி.